ஒரு ஊழியக்காரனா எலிசா எப்படி இருக்கிறார் பாருங்க. அதாவது வந்து எலிசா உண்மையான தேவ மனிதன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் யார் கிட்ட இருந்து வந்தார்னாக்கா எலியா கிட்ட இருந்து வந்தார். அப்ப எலியா கிட்ட இருந்து வரும்போது எலியாவினுடைய ஆசீர்வாதங்களை எலிசா பெற்றுக்கொண்டார், ரெட்டிப்பா பெற்றுக்கொண்டார். அப்ப இங்க இருக்கிற கேயாஸ் என்ன பண்ணணும்னாக்கா எலிசாவோடு கூட இருந்தா இன்னும் 3 மடங்கா பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பண ஆசை அது என்ன பண்ணுதுனாக்கா அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவனுக்குள்ள இருக்கிற பண ஆசை அந்த கேயாசி அவனுக்குள்ள இருக்கிற அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டவருடைய வசனம் மத்தியில சொல்றது பாத்தீங்கன்னாக்கா உன்னுடைய சிந்தை அதாவது பாத்தீங்கன்னா உன்னுடைய பொக்கிஷம் எங்குள்ளதோ அங்குதான் உன்னுடைய இருதயம்